அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா விஜயராகவன். பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல்ல நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த கோபம் என்னும் அசுரரை அழிக்க வேல்மாறலில் இந்த வரிகளை பாராயணம் செய்யலாம். அது எந்த வரின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சீனத்து அவுணர் எதிர்த்திறன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும். அப்படின்னா கோபமுடைய சினத்துனா கோபம் அர்த்தம். கோபம் சினம் கொண்டு இந்த கோபம் கொண்டு அசுரர்கள் அவுணர்னா என்னதுன்னா அசுரர்கள் இந்த ரணக்களத்துல இந்த யுத்த களத்துல எப்படி வருவாங்களாம், குறை தலைகள்னா வெட்டுப்பட்ட தலைகள்னு அர்த்தம். அந்த போர்க்களத்துல வெட்டுப்பட்ட அந்த தலைகள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சு விழி விழித்து வர்றப்போ நம்ம வேலை பார்த்துட்டு எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுமா. அது போலதான் நம்ம மனசுக்குள்ளேயும் கோபம் என்னும் அசுரர்கள் இருப்பாங்க. நம்மளோட கர்மவினை அதிகமா இருக்கிறப்போ அந்த கோபம் தானாவே நம்ம கிட்ட வரும். அந்த கோபம் என்னும் அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கு நம்ம இந்த பாடலை பாடும் பொழுது அந்த வேல் அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபம் என்னும் அசுரரை அழிச்சு நம்ம ஞான வழியில நம்ம அழைத்து செல்ல முருகனுடைய வேலும் நமக்கு துணையா இருக்கும். நம்மளுடைய கோபத்தால யாருக்குமே எந்த நல்லதுமே கிடைக்க போறதில்ல. நாமும் கஷ்டப்பட்டு மற்றவங்களும் கஷ்டப்படுவாங்க. அதனால எந்த யூஸ்மே இல்லை. நம்மளோட லைஃபை அந்த கோபம் அழிச்சிடும். அந்த கோபம் என்னும் அந்த அசுரனை அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு இந்த பாடலை பாடணும்னா நமக்கு தேவையில்லாம நமக்கு வரக்கூடிய இந்த கோபத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நம்ம ஞான வழியில நல்ல வழியில செல்ல முருகன் கண்டிப்பா துணையா இருப்பாரு. கண்டிப்பா இந்த வரிகளை பாராயணம் செய்யுங்க. வாழ்க்கையில வளம் பெற கண்டிப்பா உதவியா இருக்கும். இந்த தகவல் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.